ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஊமச்சிக்குளம் எலிவேட்டட் ஹைவேயில் இருக்கோம். ஸோ இந்த எலிவேட்டட் ஹைவே இன்றைக்கோட, அதாவது April 8, 2023 வந்து ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கோட 2 years வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுபோல் மதுரை நத்தம் ஹைவே இருக்குல்ல, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகுது அந்த ரோடு வந்து கம்ப்ளீட் பண்ணி. ஸோ இந்த டேட்டை மார்க் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம ஊமச்சிக்குளத்துலேருந்து காஞ்சாரம்பேட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எலிவேட்டட் ஹைவே அடிவாரம் இருக்குல்ல, அந்த பாலம் முடிகிற இடத்துலேருந்து காஞ்சாரம்பேட்டை பைபாஸ் பாலம் பிகின் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 kilometers. இதுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு வந்து இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடம் பேர் பார்த்திங்கன்னா மந்திக்குளம் பிரிவு. இந்த மந்திக்குளம் பிரிவு தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த 5 kilometer ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு இன்னும் 2 இன்டர்செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஊமச்சிக்குளம் பாலம் இறக்கத்துலேருந்து ஒரு 1/2 kilometer தூரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 kilometer தூரத்தில் வந்துட்டு இன்னொரு இன்டர்செக்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் மந்திக்குளம் பிரிவு இன்டர்செக்ஷன் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு காஞ்சாரம்பேட்டை பைபாஸ் பாலம் இருக்குல்ல, ஸோ அந்த பாலத்துக்கு அடிவாரலையே தான் நீங்கள் இந்த ரோடை சுற்றி வர மாதிரி இருக்கும். இப்போது இந்த ட்ராவல் பண்ண இந்த 5 kilometers பார்த்திங்கன்னா வந்துட்டு பாலமும் சரி நத்தம் ரோடும் பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரோடு நல்லா இருக்குது. நெகட்டிவ் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு இந்த மந்திக்குளம் பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பகுதி வந்து நம்ம கடந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து நம்ம கவர் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து அந்த மந்திக்குளம் பிரிவில் கட்டிகிட்டு இருக்கிற பாலம் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சோ ஸோ அந்த ஸ்டேட்டஸ் தான் இன்னுமே இருக்குது. இன்னுமே அந்த பாலத்தோட அந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு 2 பக்கம் வந்து இன்னும் மணல் எதுவுமே அடிக்கலை. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து 2 பக்கமும், அதாவது ரோடோட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா சைன் போர்டு வச்சுட்டாங்க. அதாவது வாடிப்பட்டி போகிற வழி, மேலூர் போகிற வழி அப்படின்னு சைன் போர்டெலாம் வச்சுட்டாங்க. பட் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த மணல் அடிக்காமல் வச்சுருக்காங்க. ஒருத்தர் கடந்த வீடியோவில் வந்துட்டு அதை ஃப்ளக்சுவேட் ஆகி வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அந்த நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு வந்து முடிய இன்னும் 2 years ஆகும் அப்படின்னு. பட் இப்படி போகிற இந்த சிச்சுவேஷன் பார்த்தா வந்து 2 வருஷம் ஆறுது கூடயும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்படி தான் இருக்குது. நார்தன் அவுட்டர் ரிங் ரோடு வேலை முடியாமலே நிறைய பேர் வந்துட்டு ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு பற்றி அப்டேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. இன்னும் இங்கேயே முடியாத பட்சத்தில் எப்படி வந்து நம்ம ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு பற்றி நம்ம வந்து வீடியோ பண்ண முடியும்? கட்டாயம் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கட்டாயம் டைம் எடுக்கும். ரொம்ப முக்கியம், அப்டேட் கொடுக்கறதுக்கு கிரவுண்டில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் நடந்துக்கணும், இருந்தால் தான் கொடுக்க முடியும். பழையபடி நம்ம எலிவேட்டட் ஹைவேக்கே வருவோம். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹைவேல வந்து பெரிய லெவலில் வந்து டிராஃபிக் கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் வந்துட்டு கடந்து போயிடலாம் நீங்கள். ஸோ ஒரு பக்கம் வந்து அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம், இந்த பாலத்தை யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் பெரும்பாலும் யாரும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நத்தம் போகிற, திருச்சி போகிற பஸ்ஸஸ் வந்து இந்த பாலத்தில் கடந்து போக சொல்லலாம். பட் பஸ்ஸஸ் யாருமே இந்த பாலத்தை யூஸ் பண்ணுறது கிடையாது. காரணம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க டிக்கெட் போடுறது எல்லாமே பாலத்துக்கு கீழே தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யாருமே இந்த பாலத்தை யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பாலத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வந்துட்டு பாலத்துக்கு கீழே உள்ள ரோடையும் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக அகலப்படுத்தியிருக்கிறாங்க. அதுபோல் சம்மரில் ரொம்ப வெயில் அடிக்கிற அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் அந்த ரிசர்வ் லைன் இந்த ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாமே இந்த பாலம் வந்து ஒரு கொடை மாதிரி செயல்படுது. நல்ல ஒரு நிழல் தருது. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு 2 wheelerலாம் போகிறவங்க வந்துட்டு பாலத்துக்கு மேலே போகிறதோட பாலத்துக்கு கீழே போகிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்லையுமே வந்து நிறையா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. மதுரை பைபாஸ் ரோடுக்கு அடுத்தபடியாக இங்கே உள்ள கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட்லாம் இங்கே வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா NHA வந்து டெவலப் பண்ணியிருக்கிற இந்த பார்க் எல்லாமே, ஸோ வாக்கிங் ட்ராக்கு அமைச்சிருக்காங்க, பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.